ஆனால் பெண் உச்சகட்டம் அடைவது என்பது பை டிஃபால்ட்டாக வரவே வராது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கும். பெண்ணுக்கு வந்து கிளைட்டோரிஸ் என்ற உறுப்பு, இது வந்து பெண் உறுப்புக்கு ஒரு 3 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கும். அதை வந்து பிளான் பண்ணி ஆண் தூண்டணும், பெண் உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் தூண்டணும். பெண் உச்சகட்டம் அடைவது என்பது சாதாரண செக்ஸ் மூலமாக அடைய முடியுமா? முடியும். அதுக்கு ஒரு 14 நிமிடம் தொடர்ந்து ஆண் செக்ஸ் பண்ணணும். இப்படி 14 நிமிடங்கள் தொடர்ந்து ஒரு ஆண் செக்ஸ் பண்ண முடியுமான்னா அது சாத்தியம் குறைவு, ரொம்ப கம்மி. ஏன்னா ஆண்களுக்கு 2 நிமிஷத்தில் விந்து வந்துடும். அவர் வேலைக்கு போக மாட்டார், வீட்டிலே உட்காந்து ஆபாச படங்களை பார்க்குறது, சுயநலம் மட்டும், அந்த குற்ற உணர்வு, இவர்களுக்கு ஆண்மை குறைவு கூட வரலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து 550 பொசிஷனில் செக்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வாய்வெளி உறவு, இடத்த மாற்றுறது, ஒரு நாள் சமையலறையில் பண்ணலாம், ஒரு நாள் ஹாலில் பண்ணலாம், ஒரு நாள் பாத்ரூமில் ஷவருக்கு பண்ணலாம், விதவிதமான இப்படியெல்லாம் வெரைட்டியை கொண்டு வரும்போது செக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மசாஜ் பார்க்கலெல்லாம் போகும்போது வாய்வெளி தூண்டுதெல்லாம் ஒன்றாகாது, சேஃப்னு நினச்சி பண்ணிடுறாங்க. அது சேஃப் அல்ல. ஆண்களுக்கு ஏர்லி மார்னிங் ஆண் ஹார்மோன் ரொம்ப சுரக்கும், டாப் பீக்கில் இருக்கும். கவலை இல்லாமல் ஆண்களுக்கு அந்த நேரம் தான் செக்ஸ் உணர்வு நல்லா இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். சரி, இப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இன்னுமே வந்து அதிகமாக வந்துட்டு இருக்க வார்த்தைகள் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அதாவது வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற அந்த உறவில் வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் வந்து நிறைய டிவோர்ஸாக இருக்கட்டும், நிறைய சண்டைகள், இதனால் நிறைய சண்டைகள் வந்திருக்கு, இதனால் நிறைய பிரிவுகள் வந்திருக்கு சார். ஸோ பொதுவாகவே வந்து ஒரு பெண்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும்னா ஒரு ஆண் வந்து என்ன பண்ணணும் சார்? சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் வாழ்க்கையில். ஏன்னா வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். இல்லைன்னா இது 2 வகையாக நம்ம முக்கியமாக பிரிக்கணும். ஒன்று வந்து உடல் ரீதியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், 2வது மன ரீதியான விஷயம். ரெண்டுமே பை டிஃபால்ட்டாக வராது. அதில் வந்து போட வேண்டிய சாஃப்ட்வேர் அது. ஒரு எம்டி கம்ப்யூட்டர் நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம், இல்லை ஒரு கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் இல்லாமல் அதை எப்படி பயன்படுத்த முடியாதோ அதே மாதிரி மூளையில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வந்து ஒரு பெண்ணை எப்படி திருப்திப்படுத்துவது, ஆணுடைய திருப்தி வந்து பை டிஃபால்ட் அதில் ஒரு பேசிக் சாஃப்ட்வேர் மாதிரி இருக்குது. அது இல்லாதவங்க 100% குறைவானவங்க உச்சகட்டம் அடைய இயலாமல் இருக்கலாம். அது ஒரு வியாதி மாதிரி, சிக்கல் அது. ஓகே. ஆனால் பெண் உச்சகட்டம் அடைவது என்பது பை டிஃபால்ட்டாக வரவே வராது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கும். விலங்குகள் எதுவுமே பெண் விலங்குகள் உச்சகட்டம் அடைகிறதில்ல. மனிதர்கள்லையும் உச்சகட்டம் கர்ப்பமாவாங்க, ஆனால் உச்சகட்டம் அடைய மாட்டாங்க. அது வந்து கற்றுக்கொண்டு செய்ய வேண்டியது, நம்பர் 1. நம்பர் 2, அதே மாதிரி விவாகரத்துன்னு நீங்கள் சொன்னீங்க. மன ரீதியாக இந்த உறவு பற்றி ஏராளமான கண்டுபிடிப்புகள், விதிமுறைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. ஆனால் அது வந்து இயல்பாக சாதாரண மனிதர்கள் கையில் போய் சேரலை. அது இன்னும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளாக நிபுணர்கள்கிட்ட இருக்குது. அப்போ இதை பற்றிய ஒரு திருமணத்திற்கு முன்பாவது எப்படியாவது போய் சாதாரண மக்களுக்கு போய் சேரணும். அப்போது மக்கள் வந்து புத்தகங்கள், இது சம்மந்தப்பட்ட புத்தகங்களை திருமணத்திற்கு முன்பு வாங்கி படிக்கலாம். கவுன்சிலிங், டாக்டர்ஸ் அல்லது இந்த கவுன்சிலர்ஸ்ட்டை இது சம்மந்தமான ஒரு கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணலாம். அதே மாதிரி உச்சகட்டம் அடைவது என்பது பெண்களுக்கு இயல்பானதல்ல. ஏன்னா பெண்ணுறுப்பும் கருத்தரிக்கக்கூடிய வெஜைனா போன்ற உறுப்புகளும் செப்பரேட்டாக இருக்குது. ஆண் உறுப்புக்கு இணையான பெண் உறுப்பு பெண்ணுக்கு வந்து கிளைட்டோரிஸ் என்ற உறுப்பு, இது வந்து பெண் உறுப்புக்கு ஒரு 3 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கும். அதை வந்து பிளான் பண்ணி ஆண் தூண்டணும், பெண் உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் தூண்டணும். அப்போ தான் ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியும். சாதாரண செக்ஸில் வந்து ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியாது. அப்போது ஆண்கள் வந்து திருமணத்திற்கு முன்பு ஒரு பெண்ணை எப்படி உச்சகட்டம் கொண்டு போகிறது என்பதை கற்றுக்கொண்டு, அது தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் இல்லை. இப்போ டிவியில் சொல்கிறோம், நல்லா தான் டாக்டர் பேசுகிறாருன்னு கேட்டுக்கிட்டு விட்டுருவாங்க. கற்றுக்கொண்டு செய்யவும் செய்யணும். அப்போது 2 விஷயம், கற்றுக்கொள்வது, செய்கிறது. இது அடுத்து வந்து உறவுகள் பற்றி 2 பேருமே கற்றுக்கணும். வாழ்க்கையில் வந்து உறவுகள் பற்றி நம்ம என்ன கற்றுக்கிறோம்? நம்ம என்றைக்குமே பெரிய அளவுக்கு கற்றுக்கொள்வதில்லை. அப்படியே வளர்கிறோம் குடும்பங்களில், வயதாகுது,
கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இப்படி தான் நடக்குதே தவிர, இந்த உறவுகளில் ஒரு அர்த்தம் புரிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு, அதன்படி அந்த விதிகள் படி நடக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறதில்ல. அப்போ உறவுகள்லையும் சண்டை வருது. ஆண், பெண் 2 பேருக்கும் பெரிய பிரச்சனைகள், சண்டைகள் வந்து பிரியிறாங்க. சரி, முதல்ல இந்த உச்சகட்டத்தை முதல்ல எடுத்துக்குவோம். உச்சகட்டத்தை பொறுத்த வரைக்கும், பெண் உச்சகட்டம் அடைவது என்பது சாதாரண செக்ஸ் மூலமாக அடைய முடியுமா? முடியும். அதுக்கு ஒரு 14 நிமிடம் தொடர்ந்து ஆண் செக்ஸ் பண்ணணும். இன்ட்ராவெஜினல் எஜாக்குலேட்டரி லேட்டன்சி டைம் என்பது 14 நிமிடங்கள். ஓகே. இப்படி 14 நிமிடங்கள் தொடர்ந்து ஒரு ஆண் செக்ஸ் பண்ண முடியுமான்னா, அது சாத்தியம் குறைவு ரொம்ப கம்மி. ஏன்னா ஆண்களுக்கு 2 நிமிஷத்தில் விந்து வந்துடும். அப்போ என்ன பண்ணணும்? பெண்களுக்கு வந்து வேறு வேறு உறுப்புக்களை பல்வேறு விதமாக தூண்டும் போது அவங்க உச்சகட்டம் அடைய முடியும். இதை ABCDEFன்னு சொல்லலாம். ஏன்றது ஏ ஸ்பாட்ன்றது பெண்ணுறுப்பு உள்ள ஆழமாக மேல் பகுதியில் இருக்குது. இப்படி தூண்டுவதன் மூலமாக உள்ள விரல் விட்டு ஆழமாக தூண்டுறதன் மூலமாக ஏ ஸ்பாட்டை தூண்டலாம் ஒரு பெண், அதன் மூலம் உச்சகட்டம் அடையலாம். பீன்றது பிரஸ்ட்டு. மார்பகங்களை சரியாக தூண்டுவதன் மூலமாக ஒரு 4% பெண்கள் உச்சகட்டம் அடையலாம். குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும்போது கூட ஒரு சில பெண்கள் உச்சகட்டம் அடைவாங்க. மார்பு காம்புகளை சரியாக தூண்டுறதன் மூலமாக உச்சகட்டம் அடைய முடியும். சீன்றது கிளைட்டோரிஸ். இந்த பெண்ணுறுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கிளைட்டோரிஸ் தான் ஆணுறுப்புக்கு இணையான செக்ஸ் உறுப்பு. ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு 8000 நரம்பு முடிச்சுகள் பெண்ணுறுப்பில் அந்த ஒரு சின்ன ஒரு பேனா நிப்பு போல் இருக்கக்கூடிய அந்த டிப்பில் வந்து இருக்குது. அதை வந்து ஆண்கள் வந்து சரியாக தூண்டுனாங்கன்னா அந்த பெண் உச்சகட்டம் அடைய முடியும். அப்போ இதை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து டீன்றது ஜி ஸ்பாட். ஜி ஸ்பாட் என்பது பெண்ணுறுப்பில் மேல் பகுதியில் ஒரு 1.5 சென்டிமீட்டரில் இருக்குது. அதை நீங்கள் தூண்டிங்கன்னா அது கொஞ்சம் பெரிதாக விரிவடையும், பெண் உச்சகட்டம் அடைய முடியும். அதுக்கப்புறம் தான் ஆண் செக்ஸில் ஈடுபடணும். ஆண் செக்ஸில் ஈடுபட்டால் ஒரு 2-3 நிமிடங்களில் விந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இன்னும் அதையும் நீட்டிக்கணும், இன்னும் நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணணும்னா பெண் மேலேருந்து ஃபீமேல் ஆன் டாப், எஃப் வந்து ஃபீமேல் ஆன் டாப், பெண் மேலேருந்து செக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் நீட்டிக்க முடியும். ஸோ இந்த ABCDEF அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா நீண்ட நேரம் தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியும். ஒரு பெண்ணினுடைய உச்சகட்டம், திருப்தி அல்லது சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைய முடியும். அதை தவிர உறவுகள்லையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். பெண்ணை மதிக்கிறது, சக மனுஷனாக மதிப்பது, அவங்களுக்கு 50% பார்ட்னர்ன்ற உரிமை கொடுக்கணும். பொதுவாக வீட்டு வேலை செய்கிறதுக்கு அந்த வேலைக்காரி மாதிரி நடத்துனீங்கன்னா உங்களுக்குள்ள பிரச்சனைகளும் சண்டைகளும் போய்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக. ஓகே சார். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா வந்து பொதுவாகவே வந்து ஆண்களை விட வந்து பெண்களுக்கு தான் வந்து உணர்வு அதிகம். இப்போ ஆண்களுக்கு ஒரு செக்ஷுவல் உணர்வு வருதுன்னா அந்த டைமில் அவங்க ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பட் பெண்களால் அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க சார். இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இந்த மாதிரி இல்லைங்க. ஆண்களும் பெண்களுமே சமமான உணர்வு உள்ளவர்கள் தான். ஆண்கள் ஃப்ரீக்குவெண்ட்டாக சுய இன்பம் பண்ணி அந்த அவங்க வந்து எளிமையாக அதை குற்ற உணர்வு இல்லாமல் அந்த உணர்வுகளை தணிச்சிக்கிறாங்க. பெண்களுக்கு அந்த மாதிரி சுய இன்பம், அதை பற்றிய குற்ற உணர்வு, குழப்பங்கள் இன்னும் அதிகம். எந்த சூழலில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, உங்கள் மனநிலை என்ன, உங்கள் மனக்கட்டுப்பாடுகள் என்ன, இப்படி பல்வேறு விஷயங்களை பொறுத்து தான் ஒவ்வொருத்தருடைய அந்த உணர்வு அளவு இருக்கும். இப்போ ஒரு போனோகிராஃபி படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு டீம் அப்படின்னா அவங்க செக்ஸ் உணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும். செக்ஸு ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள பெரிய நெறிமுறைகளை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இதே வந்து நம்ம நாட்டிலே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தியாகிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு செக்ஸ் உணர்வே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய கவனம் எல்லாம் வேறு இடத்துல இருக்கும். பல பேர் திருமணமே பண்ணாதவங்களாக இருந்தாங்க, திருமணம் பண்ணி ஜெயிலில் பாதி பேர் இருந்தாங்க, அவங்க வாழ்க்கையவே ரொம்ப இழந்தவங்க நிறைய பேர். அப்போது ஒவ்வொருத்தரும் எங்கே இருக்கிறோம், அவங்க மனநிலை என்ன, அவங்களுக்குள்ள சந்தர்ப்பங்கள் என்ன, அவங்க எதை படிக்கிறாங்க, எதை பார்க்குறாங்க. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா எளிமையாக ஒரு செல்ஃபோனில் ஆபாச படத்தை பார்க்க முடியுது. இப்போது இதுக்கு முன்னால் இருந்த பல ஜெனரேஷனை விட
இனி வரப்போகும் ஜென்ரேஷனில் பாலியல் உணர்வுகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா குழந்தைகள் வந்து எளிமையாக ஆபாச படங்களை அவர்களால் பார்க்க முடியும். அப்போது இந்த உணர்வு வந்து பல சூழல், மனநிலை போன்றவற்றை பொறுத்து தானே தவிர, அடிப்படையாக இவங்க அப்படி, இவங்க இப்படின்னு சொல்கிறது வந்து உண்மை அல்லன்றது தான் சரியானது. ஓகே சார். இப்போ இதில வந்து நெறைய பேர் வந்து பெண்கள் மேல அந்த செக்ஸ்ல வந்து ஆர்வம் இல்லாததுக்கு காரணம் வந்து மாஸ்டர்பேஷன் அடிக்ஷனா இருக்கலாமா சார்? சுய இன்பம் என்பது ஒரு வடிகால், இயல்பானது தான் அது. அது ஒண்ணும் தப்பில்ல. மாஸ்டர்பேஷன் பண்ணாதவர்கள நீங்க கண்டுபிடிக்கணும்னா கிட்டத்தட்ட இயலாது. ஏன் அப்படின்னா, ஒரு 13 வயதிலேயே செக்ஸ் ஆர்வம், உணர்வுகள் வர ஆரம்பிக்குது. ஹார்மோன்கள் சுரக்குது ஆணுக்கும், பெண்ணுக்கும். ஆணுக்கு மீசை, தாடி, ஆணுறுப்பு வளர்றது இதெல்லாம். பெண்களுக்கு மாதவிலக்கு சுழற்சி. ஸோ அவங்க வந்து ஒரு கருத்தரிக்கிறதுக்கும், தாம்பத்திய உறவுக்கும் தயாராகிடுறாங்க. மனதளவுல அதுக்கெல்லாம் ரெடியா இருக்காங்களா அப்படின்னா, அப்படி இல்லாட்டியும் கூட உடல் அளவுல அவங்க ரெடி ஆயிடுறாங்க. அதனால தான் போன ஜென்ரேஷன்ல மகாத்மா காந்தி, மகாகவி பாரதி இவங்கெல்லாம் வந்து 13 வயதில கல்யாணம் பண்ணி, 14 வயதில முதல் குழந்தை பெத்துட்டாங்க. ம். இப்போ ஒரு இளைஞனுக்கு வந்து திருமண வயது 28 அதையும் தாண்டி 30க்கெல்லாம் போறாங்க நெறைய பேர். ம். அப்ப ரொம்ப இவ்வளவு 13 வயதில கொஞ்சம் உடல் வளர்ந்து மாறும்போது, கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு மேல அவங்க தாம்பத்திய உறவுக்கு வெயிட் பண்ணும்போது, செக்ஸ் உணர்வே இல்லாம அவங்க இருக்க முடியாது. கண்டிப்பா. ஸோ அதுக்கு வந்து சுய இன்பம் என்பது ஒரு இயல்பான விஷயம். சுய இன்பம் அடிக்ஷன் அப்படின்னு நாங்க இத பொதுவா சொல்றதில்ல. எப்போ அத அப்படி சொல்லலாம்னா, வேற எல்லா வேலைகளையும் விட்டுட்டு, அவர் வேலைக்கு போக மாட்டாரு. வீட்டிலேயே உட்காந்து ஆபாச படங்கள பார்க்குறது, சுய இன்பம் பண்றது, அந்த குற்ற உணர்வு, எந்த வேலையும் ஒழுங்கா பண்ண மாட்டாங்க. மன அழுத்தம், பதட்டம், அதோட அதுக்கு மறுபடியும் சுய இன்பம், மறுபடியும் ஆபாச படங்கள். இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு ஒரு ரூம விட்டு வெளியே வராம, வேலைகளுக்கு போகாம, ஸ்கூலுக்கு போகாம, அது மாரி இருக்கவங்கள அடிக்ஷன்னு சொல்லலாம். இவர்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். இவர்களுக்கு ஆ ஆபா ஆண்மை குறைவு கூட வரலாம். பொர்னோகிராஃபி இன்டியூஸ்டு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் PIED. ஆபாச படங்களை பார்ப்பதனால் வரக்கூடிய ஆண்மை குறைவுன்னு ஒரு தனி வெரைட்டி இருக்கு. ரொம்ப அளவுக்கு அதிகமா நெறைய பார்க்குறாங்கன்னா, இந்த பிரச்சனைகள் வரலாம். அதனால அளவுக்கு அதிகமாகும்போது இந்த பிரச்சனைகள் வரலாம். இயல்பாக இது பெருமளவுக்கு ஒண்ணும் பாதிக்காது. சுய இன்பம் என்பது ஒரு இயல்பான விஷயம் தான். ஆனா அடிக்ஷன் அப்படின்னு ரொம்ப ஒரு சிலருக்கு வரலாம். மற்ற வேலைகள் எல்லாம் ஈடுபடாம, ஒரு ரூம்குள்ளே அடைஞ்சு கிடந்துக்கிட்டு, அவங்க வாழ்க்கையவே சுருக்கிக் கொள்வது சிக்கலை உண்டு பண்ணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நெறைய பேர் வந்து கேட்குறது என்னன்னா வந்து, நான் வந்து பெண் உறுப்ப வந்து சுவைக்கலாமா? ஸோ அங்க வந்து என்ன மாரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு? அதில என்னென்ன மாரி விஷயங்களுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும்? அங்க ஏதாவது சுவைக்கும்போது எனக்கு ஏதாவது டிசீஸஸ் வந்துருமா? அப்படின்ற மாரி நெறைய பேர் கேட்குறாங்க சார். அதாவதுங்க, வாய்வழி உறவு வந்து ஆணும், பெண்ணுமே பண்ணலாம். அதில தவறில்ல. அவங்க 2 பேரும் விரும்புறாங்க அப்படின்ற பட்சத்தில. பொதுவா அது ரொம்ப ஆரோக்கியமானது, நல்லதும் கூட. ஏன் அப்படின்னா, ஒரு தம்பதிகள் வந்து இயல்பா சாதாரண செக்ஸ்ல இருந்தாங்கன்னா, 1 வருடத்தில வந்து அவங்களுக்கு வந்து செக்ஸ்ல ஆர்வம் குறைஞ்சிரும். பார்ட்னர் மேல ஆர்வம் குறைஞ்சு, வெளிய செக்ஸ தேட ஆரம்பிச்சுருவாங்க. வெளிய யாரோடையாவது போய் செக்ஸ் பண்றது, அந்த மாதிரியான த்ரில், எக்ஸைட்டேஷனுக்காக. ம். அதுக்கு பதிலாக நீங்க வந்து 550 பொசிஷன்ல செக்ஸ் பண்ண முடியும். ஓகே. அதேமாதிரி வாய்வழி உறவு, இடத்த மாத்துறது, ஒரு நாள் சமையலறையில பண்ணலாம், ஒரு நாள் ஹால்ல பண்ணலாம், ஒரு நாள் பாத்ரூமில் ஷவருக்கு கீழே பண்ணலாம். ம். விதவிதமான இப்படியெல்லாம் வெரைட்டியை கொண்டு வரும்போது செக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ம். ஆளை மாற்றுறதுக்கு பதிலாக இடத்த மாற்றலாம், பொசிஷன் மாற்றலாம். ஓகே. அதனால் வாய்வழி தூண்டுதல் ஒரு நல்ல வெரைட்டி. அதை கற்றுக்கொண்டு அதை செய்யணும். ஆனால் சில நேரங்களில் பெண்களும், சில நேரங்களில் ஆண்களும் அது ஒரு அருவருப்பானது, அது யூரின் போகிற ஒரு பாதை அப்படின்னு ஒரு ஆணுக்கு தோணலாம், ஒரு பெண்ணுக்கு தோணலாம். அவங்களுக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம், அருவருப்பாக இருக்கலாம். இதை பற்றி ஒரு புரிதல் அவங்களுக்கு இல்லைன்னா இந்த சிக்கலெல்லாம் வரும். அவங்கள கட்டாயப்படுத்துறது சரியல்ல. அப்போ அவங்கள எஜுகேட் பண்ணலாம். என்ன 2 பேரும் மருத்துவர்கிட்ட போய் உட்காந்து இதை பற்றி ஒரு மனம் திறந்த டிஸ்கஷன் பண்ணலாம். மற்றபடி இது இப்படி தான் ஒரு முடிவுக்கு வந்து
இது தப்பு ரைட்டு அப்படின்னு சொல்கிறது சரியல்ல. சரி, நீங்கள் வாய்வழி தூண்டுதல் செக்ஸ் உறுப்புகளை பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிங்கன்னா, நல்ல சோப் போட்டு அந்த உறுப்புகளை க்ளீன் பண்ணிக்கங்க. கணவன் மனைவிக்குள்ளே தான் இது நான் சொல்கிறதெல்லாம். திருமணத்திற்கு வெளியே நீங்கள் வாய்வழி உறவு வைக்கும்போது பால்வினை நோய்கள் உலகத்தில் இருக்க எல்லா நோயும் வரும். 30 நோய்களும் வரலாம். திருமணத்துக்கு வெளியே நான் சொல்லலை. ஏன்னா அதில் நீங்கள் உங்கள் பார்ட்னருக்கு என்ன நோய்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் வாய்வழியிலையும் வரும். நிறைய பேருக்கு இந்த மசாஜ் பார்லர்லாம் போகும்போது ஆமாம். வாய்வழி தூண்டுதல்லாம் ஒன்றும் ஆகாது, சேஃப்னு நினச்சி பண்ணிடுறாங்க. அது சேஃப் அல்ல. பால்வினை நோய்கள் ஹெச்ஐவி உட்பட எது வேணாலும் வரலாம். ஓகே. அப்போ கணவன் மனைவி அதை பண்ணணும்னு நினைக்கும்போது அவங்க வந்து சோப் குளிச்சுட்டு நல்லா சோப்பெல்லாம் போட்டு அங்கே வாஷ் பண்ணிவிட்டு அவங்க பண்ணலாம். இல்லை ஒரு பேபி சோப் மாதிரி போட்டு செக்ஸ் உறுப்புகளை வாஷ் பண்ணிவிட்டு அவங்க வாய்வழி தூண்டுதலில் ஈடுபடலாம். அது ஆரோக்கியமானது, நல்லது. அது தம்பதிகளுக்கிடையே நல்லது. அவங்க மானோகமின்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளியே செக்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றாக இருக்கும். ஓகே சார். இப்போது கணவன் மனைவி வந்து செக்ஸ் வச்சுக்கிறதுக்குன்னு ஏதாவது பெஸ்ட்டு டைமு அந்த மாதிரி எதாவது இருக்காது? டைம் எதுவுமே இல்லைங்க. 24/7 வந்து எப்போ வேணாலும் அவங்க விருப்பப்பட்டப்போ செக்ஸ் வச்சுக்கலாம். பொதுவாக என்ன அப்படின்னா, ஆண்களுக்கு ஏர்லி மார்னிங் ஆண் ஹார்மோன் ரொம்ப சுரக்கும், டாப் பீக்கில் இருக்கும். கவலை இல்லாமல் ஆண்களுக்கு அந்த நேரம்தான் செக்ஸ் உணர்வு நல்லா இருக்கும். காலையில் எரெக்ஷன் இருக்கும். சிறுநீர் பையில் சிறுநீர் நிறைய இருக்கிறதுனாலையும் எரெக்ஷன் வரும். ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுனாலையும் எரெக்ஷன் இருக்கும். காலையில் எந்திரிக்கும் போது ஆண்களுக்கு எரெக்ஷன் இருக்கும். அந்த உணர்வோடு அப்படியே செக்ஸ் பண்ணுறது ஆண்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் பெண்களுக்கு இதுக்கு மாறாக பெண்களுக்கு நேரடியாக செக்ஸ் பண்ணுறது சிக்கல் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு நாள் பேசி பழகி தொட்டு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தி அப்புறமா செக்ஸுக்கு வரணும். அப்போ பெண்களுக்கு நைட்டு பிடிச்சிருக்கும். இந்த வேறுபாடு கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் இது எல்லாருக்கும் அப்படி பொருந்தாது. இது கொஞ்சம் மாறுபடலாம். அப்போது உங்கள் 2 பேருக்கும் எப்போ பிடிக்குதோ, எப்போ நேரம் கிடைக்குதோ, சில நேரம் குழந்தைகளோட நடுவில் போட்டு படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ குழந்தைகள் ஸ்கூலுக்கு போன பிறகு இவங்க செக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ உங்கள் 2 பேருக்கும் எப்போ நேரம் கிடைக்குது, எப்போ நீங்கள் 2 பேரும் விரும்புகிறீங்க, அந்த நேரம் வச்சுக்கலாம். 24 ஹவர்ஸில் எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். ஒன்றும் தவறு இல்லை. பல்வேறு தகவல் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.